அரபு மொழியில் ருப்ப என்ற சொல், ருப்ப என்றால் எத்தனையோ என்ற அர்த்தத்தை கொண்டு வரும். எத்தனையோ. உதாரணமாக, ருப்ப கிதாபின் கராத்துஹு, ருப்ப எத்தனையோ, கிதாபின் புத்தகத்தை, கராத்துஹு நான் அதனை வாசித்திருக்கிறேன். ருப்ப என்ற சொல் இந்த கிதாபின் என்ற பெயர் சொல்லில் வந்து கடைசியாக பின் என்ற மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. ருப்ப கிதாபின் எத்தனையோ புத்தகத்தை, கராத்துஹு நான் வாசித்தேன். ருப்ப கிதாபின் கராத்து நான் எத்தனையோ புத்தகத்தை வாசித்தேன் என்று சொல்லலாம். எனவே இந்த சொல்லை நீங்கள் பெயர் சொற்களில் நுழைத்து பயிற்சி செய்து பழகிக்கொள்ளுங்கள். ருப்ப கிதாபின் கராத்து எத்தனையோ புத்தகத்தை நான் வாசித்தேன்.